என்னமா சந்தியா? அத்தை அத்தை இந்த பெயிண்ட் கொஞ்சம் பாருங்களேன். என்னம்மா? யாரோ தேய்ச்சிக்கிட்டே உள்ள போன மாதிரி இருக்கு பாருங்களேன். ஆனா அவங்க நிச்சயமா வெளியே வரல. என்ன வெளியே வரதுக்கான அடையாளம் எதுவுமே இல்ல. ஒருவேளை கண்ண கடைக்குள்ள மாட்டிட்டு இருக்கானா என்ன? உள்ள வேற ஃபேன் எல்லாம் சுத்திட்டு இருக்குமே. அதுவும் இல்லாம கரண்ட் ஒயர் வேற அப்படியே ஓபன்ல கிடக்குது. பிரீத்தி உடனே போய் கடை சாவியை கொண்டு வைப்போம். கண்ணு உள்ளதா இருப்பானோன்னு எனக்கு தோணுது. ஆமா பிரீத்தி, போமா சீக்கிரம் போய் கடை சாவி எடுத்துட்டு வா. கடை சாவியா? அது வந்து மீனாட்சி அக்கா கிட்டதான் சாவி இருக்கு. என்ன மீனாட்சி? ஏன் இங்கே நின்னு பாத்துட்டு இருக்க? போ சீக்கிரம் போய் கடை சாவி எடுத்துட்டு வா. போ சீக்கிரம் போ மீனாட்சி. அந்த கடை சாவியை நான் தூக்கி போட்டுட்டேன். என்ன உனக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சிருச்சா மீனாட்சி? ஏதாவது பண்ணு சூர்யா. சாவி இல்லனா என்னடி பண்றது? உன்னை அப்படியே காலை உடைச்சு எங்கயாவது உட்கார வைக்கலாம்னு தோணுது. அப்பா கண்ணனை பத்தி அது தெரிஞ்சதா? மோகன் கண்ணை கடைக்குள்ள இருப்பானோன்னு எங்களுக்கு தோணுது. கடைக்குள்ளையா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா மீனாட்சி? அக்கா தங்கச்சிக்கு 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற சண்டையெல்லாம் தேவையில்லாம சின்ன பிள்ளைய தொலைச்சிட்டீங்களே. உள்ள என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல. நீ ஏன் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? போதும் நிறுத்து. ஏற்கனவே பைத்தியம் பிடிச்ச மாதிரி வர வர இவ பண்ற எந்த வேலையும் சரியில்லை. பெத்த புள்ளைன்னு கூட பார்க்காம அவனை கடைக்குள்ள வச்சு பூட்டிட்டா. அது மட்டும் இல்லாம சாவியை வேற எங்கேயோ தொலைச்சிட்டா. இவெல்லாம் என்ன அம்மானே தெரியல. இங்க பாருங்க விக்ரம், தயவு பண்ணி கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்படி நம்ம பேசி நேரத்தை வீணாக்கணும்னா கரனுக்கு தான் பிரச்சனை. தயவு பண்ணி கொஞ்சம் அமைதியா இருங்களேன். ஆனா இந்த பூட்டுல அடிங்க. யாரும் தயவு பண்ணி சத்தம் போட வேண்டாம். கண்ணம் அந்த ஒயரை வாயில வச்சுட்டு போறான். ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. சூர்யா மெதுவா போவா. கண்ணா சூர்யா மெதுவா போப்பா. இல்ல கண்ண உன்னை பாத்துக்கிட்டே அப்படியே திரும்பிடுவோம். நான் பாத்துக்கிறேன். மெதுவா அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். சூர்யா பாத்து. கண்ணா இதோ இந்த வலையில் வேணுமா உனக்கு? வலையில் பாரு, வலையில். வா வா. கண்ணா கண்ணா உனக்கு ஒண்ணு ஆகலையா? உனக்கு ஒண்ணும் இல்லையா? என் பையன். அம்மா மன்னிச்சிரு கண்ணா. உண்மையை சொல்றேன் சந்தியா, உன்னை பாராட்ட எனக்கு வார்த்தையே இல்ல. பெரியத்த இப்ப நான் பண்ணதுல எதுவுமே கிடையாது. ஆனா நாம கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். எப்பவுமே கரண்ட் எல்லாம் இந்த மாதிரி ஓபன்ல விட்டு வைக்க கூடாது.